ஹாய் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் பர்சன் என்ன மெசேஜஸ், என்ன லவ் மெசேஜஸ் சொல்ல விரும்புகிறாங்க அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஸோ நோ காண்டாக்டில் இருக்கிறவங்க, லெஸ் காண்டாக்டில் இருக்கிறவங்க, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கிறவங்க, ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க, உங்கள் பர்சனை பற்றி புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இந்த ரீடிங்கை பார்க்கலாம். ஓகே. அண்ட் யாருக்காச்சும் பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் பர்சனோட சேனலில் மெசேஜஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வெறும் ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. உங்கள் பர்சனோட சேனலில் மெசேஜஸ். If I could go back in time, I would handle us differently. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் பாஸ்ட்டுக்கு போக முடிஞ்சிருந்தால், அதாவது கடந்த காலத்துக்கு போக முடிஞ்சிருந்தால், நான் ஒரு சில விஷயத்த வந்து சரி பண்ணியிருந்திருப்பேன், ஒரு சில விஷயத்த கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பேன். பாஸ்ட்டில் அவங்கக்கிட்ட வேறு மாதிரி நடந்திருக்காங்க, கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்திருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னால் பாஸ்ட்டுக்கு போக முடிஞ்சா, ஓகே, கடந்த காலத்துக்கு போக முடிஞ்சுன்னா நான் எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பேன், வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருந்திருப்பேன். ஆல்ரெடி நான் பண்ண மாதிரி ஒன்று ஹர்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன், கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பேன், கையாண்டிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ சம்திங் அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் தான் எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு விஷயம் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளால் இப்போ பாஸ்ட்டுக்கு போக முடிஞ்சால் நம்ம ஒரு சில விஷயத்த டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்கள் பர்சனுக்கு இருக்குது. ஸோ கில்ட்டி ஃபீல் இருக்கலாம். இதை ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஓகே. சம்திங் அந்த ஒரு கில்ட்டி ஃபீல், அதாவது ஒரு கில்ட்டி மீன்ஸ் என்னென்னா, தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம், உங்களை ஹர்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருக்கலாம். ஸோ அவங்க அப்படி நினைக்கிறாங்க, பாஸ்ட்டுக்கு போக முடிஞ்சால் ஒரு சில விஷயத்த நான் கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இட் இஸ் ஆல் டூ மச். ஸோ உங்கள் மேலேயும் ஒரு சில கோபங்கள் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அவங்களோட லவ் மெசேஜஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு கோபங்கள் இருக்கலாம். இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப டூ மச்சாக இருந்த மாதிரி இருக்குது. அதாவது என்னால் இதுக்கு மேலே பொறுக்க முடியாது, இது ரொம்ப அதிகமாக இருக்குது, என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, இட்ஸ் டூ மச் அப்படிங்கிற ஒரு கோபங்களும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகே, அதுவாகவே உள்ளது. எமோஷன்ஸ் ஓவர்வெல்மிங். ஓகே, அவங்களுக்கு உங்கள் மேலே எமோஷ்னல்ஸ் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அவங்களுக்கு தெரியல. ஓவராக வந்து உங்கள் மேலே எமோஷ்னல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா உங்களை நினைக்கும் போதே அவங்களுக்கு ரொம்ப எமோஷ்னல் ஆகுது, ரொம்ப ஃபீலிங்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எமோஷ்னல், சாதா எமோஷ்னல், ரொம்பவே அந்த ஒரு எமோஷ்னல், ஓவராக அந்த எமோஷ்னல் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே. ஐ நீட் டு ஹோல்ட் பேக் மை ட்ரூ ஃபீலிங்ஸ் ஃபார் யூ. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்காக அவங்களோட எமோஷ்னலை கொஞ்சம் ஹோல்டு பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. உங்களுக்காக ஒரு சில எமோஷ்னலை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்களால இப்போதைக்கு வெளிக்காட்ட முடியாத ஒரு சூழலில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு எமோஷ்னலை அவங்க தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு காட்ட வேண்டிய அந்த எமோஷ்னல், அன்பு எல்லாத்தையும் வந்து ஒரு பார்ட்டாக அவங்க ஒதுக்கி வைக்க தான் செய்கிறாங்க. அதை வந்து வெளிக்காட்டாமல் இருந்திருக்கலாம், பட் அதை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க நினைக்கிறாங்க. ஐ ஆம் பெட்டர் வித் மை மைண்ட் தென் மை ஹார்ட். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து, இப்போ சில பேர் வந்து மனசு என்ன சொல்லுதோ அதை பண்ணுவாங்க, சில பேர் வந்து பிரைன் என்ன சொல்லுதோ அதை பண்ணுவாங்க. உங்கள் பர்சன் என்னென்னா, பிரைன் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மனசு சொல்கிறத கேட்க மாட்டாங்க, பிரைன் என்ன சொல்லுதோ அதை தான் அவங்க கேட்பாங்க. ஏன்னா
மனசு சொல்கிறத கேட்டால் அவங்களால அது கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியாது. அது ஏதாவது ஒரு சொதப்பல் ஆகிரும், அது அவங்கள ஹர்ட் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம். இப்போது மனசு சொல்கிறபடி கேட்டு உங்ககிட்ட நல்லா பழகுனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது 2 பேருக்கும் ஏதாச்சும் ஒரு ஹர்ட் ஆகலாம். உங்களால் அவங்களுக்கும் இல்லை அவங்களால உங்களுக்கும் ஹர்ட் ஆகலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டர் வித் மைண்ட், தட் மீன் என்னென்னா அவங்க மூளை என்ன சொல்லுதோ அதை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதனால் 2 பேருக்குமே ஹர்ட் ஆகாது. ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறாங்க அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்லுது. ஐ ஆம் பெட்டர் வித் மை மைண்ட் தென் மை ஹார்ட். ஓகே, அவங்க மைண்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால ஒரு சில விஷயம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்க. அதனால் 2 பேருக்குமே ஹர்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் உங்கள் பர்சன் இருக்காங்க. ப்ராக்டிக்கலாக இருக்காங்க, ரொம்ப இல்யூஷன் வேர்ல்டில் இருக்கிறாங்க. நிறைய விஷயம் ஃபீலிங்கை வந்து வெளிக்காட்டாமல் இருக்கிறாங்க. பட் ஃபீலிங் இருக்குது, அந்த ஃபீலிங்கை தக்க வச்சுருக்காங்க. ஒரு சில கோபங்களும் இருக்குது. எவ்வளோ மிக்ஸ்டு எனர்ஜியாக இருக்குது பாருங்களேன். ஒரு நிலையான ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்கன்னா கேட்டிங்கன்னா இல்லை, ஒரு மிக்ஸ்டு எனர்ஜியில் இருக்குது. ஐ கான்ட் ஹேண்டில் யுவர் லவ். மேபி நீங்கள் அவங்க மேலே ரொம்ப பொசிசிவாக இருக்கலாம். ஓகே, நீங்கள் என்ன 24 மணி நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏது பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணதும் ரிப்ளை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கலாம். நீங்கள் ஒரு மெசேஜ் அவங்களுக்கு போடுறீங்களா, டக்குன்னு உங்களுக்கு ரிப்ளை பண்ணணும். கால் பண்ணுறீங்களா, டக்குன்னு அவங்க எடுத்து பேசணும். நீங்கள் எப்போ கால் பண்ணுறீங்களோ அவங்க எடுத்து பேசணும். எக்ஸ்கியூஸ் சொல்லக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு லவ்வாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களால உங்கள் லவ்வை ஹேண்டில் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள விட நீங்கள் ரொம்ப பொசசிவாக தான் அவங்க மேலே இருக்கிறீங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்கன்னு 24/7 அப்டேட்டாக இருக்கணும், அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அவங்களால உங்கள் லவ்வை ஹேண்டில் பண்ண முடியல. நீங்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிறீங்க, பொசசிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால அவங்களால உங்கள் எமோஷ்னலை, உங்கள் லவ்வை ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. த பேஷன் இஸ் டூ மச். எஸ், அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கிற அந்த ஆசைகள் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஓகே, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து இங்கே தெரியுது, எமோஷ்னலும் தெரியுது. அதை தவிர்த்து ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் இங்கே நான் பார்க்குறேன். த பேஷன் இஸ் டூ மச். உங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே அந்த ஒரு பேஷன், ஸோ ஃபிசிக்கல் டச், இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ உங்கள் மேலே ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு எமோஷ்னலும் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஐ கேன்ட் கம் டு யூ நவ். அவங்களால இப்போ வர முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்க, நோ கான்டாக்டில் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இப்போ வந்து உங்ககிட்ட வர முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து அவங்க சொல்கிறாங்க. அது ஏதாவது ஒரு சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், இல்லை இப்போதைக்கு ஒரு இடைவெளி தேவைப்படுது, உங்கள் 2 பேருக்கும் ஒரு இடைவெளி தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்திருந்துருக்கலாம். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதைக்கு என்னால் உங்ககிட்ட வர முடியாது. அவங்க ரொம்ப வந்து அவங்களோட செல்ஃப் லவ்வை வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஐ ஹாவ் டு லெட் யூ கோ டு ஃபைண்ட் மை செல்ஃப். உன்னை விட்டு கொஞ்சம் தூரமாக இருந்து அவங்களுக்கு, அதாவது நீங்கள் 2 பேரும் கப்பிள் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க லைஃப்க்கு என்ன தேவை, அவங்க யார், அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைக்கு என்ன தேவை, அவங்களோட செல்ஃபுக்கு என்ன தேவை, அதாவது அவங்க லைஃபுக்கு அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன தேவை, அவங்க யார், அவங்களோட கேரக்டர் என்ன, அவங்களுக்கு கடைசியில் என்ன தான் வேணும் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ மிக்ஸ்டு எனர்ஜி, டோட்டலி மிக்ஸ்டு எனர்ஜி. நிறைய கில்ட்டி ஃபீலும் இருக்குது, அதே சமயத்தில் கோபங்களும் இருக்க வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. எமோஷ்னல் இருக்குது, பட் வெளிக்காட்ட மாட்டேங்கிறாங்க. ப்ராக்டிக்கலாக அவங்க டீல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இந்த சமயத்தில் வந்து ஹார்ட் சொல்கிறத கேட்டு நடந்தால் அது கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் பிரெயின் சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்க. அண்ட் உங்கள் லவ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, நீங்கள் ரொம்ப ஓவர் பொசிசிவாக இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பட் அவங்க என்னென்னா ப்ராக்டிக்கலாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் பார்க்குறேன். உங்கள் மேலே ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் என்னால் இப்போ ஒன்று நோக்கி வர முடியாது அப்படிங்கிற ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. எனக்கு என்ன தேவையோ அதை நான் இப்போ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் வந்து உங்கள் பர்சன் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓகே, இது வந்து ஜென்ரல் ரீடிங். பொருந்தின விஷயத்தை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்தை அப்படியே விட்டுலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனோட சேனல் லவ் மெசேஜஸ். ஸோ யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எல்லாமே பெய்ட் கன்சல்டேஷன் தான், நீங்கள் பே பண்ணி தான் ரீடிங் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.
Take care and bye.